பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கணிதக்குறையிலே இன்று நாம் பார்க்க இருப்பது ஒன்று செய்வினையை முற்றிலும் அழிக்கக்கூடிய எளிய வழிமுறை. இது சில பேருக்கு பிஸ்னஸில் அல்லது வீட்டில் அல்லது உடம்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன காரணமே தெரியலை. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, இல்லைன்ற ஒன்றுமே இல்லைன்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க. அப்போது ஏதோ பிரச்சனை அங்கே இருக்குது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எளிய முறையில் தீர்த்து கொள்வதுன்னு பார்க்கின்றோம். அதுக்கான வழிமுறையை பார்க்க இருக்கின்றோம். புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சிவப்பாக இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு இது போன்ற வீடியோக்கள் போட ஆர்வமூட்டுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, ஹிதாயத் தருவாயாக, அவருடைய கஷ்டங்களை கடன்களை நீக்குவாயாக, துன்பங்களை துயரங்களை நீக்குவாயாக, வாழ்க்கையிலே பறக்கத் சுவாயாக, வருமானத்தை பறக்க சுவாயாக, இம்மைமர்களை வெற்றி பெற்ற கூட்டத்திலே அவர்களையும் இவங்களை ஆக்குவாயாக. ஆமீன். கணிதக்குறைகளே, ரொம்ப எளிமையான வழிமுறை என்னென்னு சொன்னால், நம்ம ஒரு சட்டியில் தண்ணி எடுத்துக்கிறணும். அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன கைப்பிடி உப்பு, ஒரு சட்டின்னு சொன்னால் ஒரு 3 லிட்டரு தண்ணி இருக்க மாதிரி, அது 2 லிட்டர் தண்ணி இருக்க மாதிரி சட்டி, கொஞ்சம் ஒரு கைப்பிடி உப்பு போடுறீங்க, கல் உப்பு, நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு நம்ம ஓத வேண்டிய வசனம் என்னன்னு சொன்னால், சூரத் யூனிஸ் 10வது அத்தியாயத்தில் 81, 82 இந்த 2 வசனங்களை ஓதணும். அதே மாதிரி இந்த சூரத் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தை ஓதணும். எத்தனை தடவைன்னு சொன்னால் 42 தடவை ஊதிவிட வேண்டும். ஊதிவிட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அதை தண்ணியில் ஊதின பிறகு அந்த தண்ணியை காலையில் குடிக்கணும். கொஞ்சம் உப்பாக இருக்கும், பரவாயில்ல, குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு குளிக்கும்போது நீங்கள் தண்ணியில் குளிச்சுட்டு கடைசியாக நீங்கள் மேலே ஊற்றுவீங்க இல்லையா, அப்போ என்ன செய்யணும் சொன்னால், இந்த தண்ணியை நீங்கள் ஊதிட்டு வச்சிருக்கிற தண்ணி, அந்த தண்ணியை மேலே ஊற்றிடணும் அப்படியே ஃபுல்லாக உடம்பு முழுவதும். இது 7 நாள். இது 7 நாள் செய்யும் பொழுது இதே மாதிரி என்ன செய்யணும், அடுத்த நாளும் நான் சொன்னேன் சூரத் இஸ்ரா யூனுஸில் 81, 82 அந்த ஆயத்து 42 தடவை, சூரத் இஸ்ராவில் 81வது ஆயத்து 42 தடவை ஓதி தண்ணியில் ஊதி அந்த தண்ணியை குடிக்கணும். வெறுமத்தை குடிக்க நல்லது. காலையில் வெறுமத்தில் குளிச்சு நல்லது. என்ன செய்ய, அது மாதிரி குளிக்கும்போது நல்லா குளிச்சுட்டு கடைசியாக அந்த தண்ணியை வச்சுருப்பீங்க, 2 லிட்டர் வச்சுருப்பீங்க, அது இருக்க முடியாது, கொஞ்சம் குடிச்சிருப்பீங்க, பாக்கி கொஞ்சம் நல்லா 2 லிட்டராக இருக்கும். அது உடம்பு முழு நிறைய என்ன செய்யணும், ஊற்றிடணும். இதை 7 நாள் செய்து விட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த செய்வினையாகப்பட்டது, சிகராகப்பட்டது முழுமையாக அழிந்துவிடும். இபுத்தால் சிகர்னு சொல்லுவாங்க, செய்வினை அழிக்கக்கூடியது. இது ஒரு அனுபவபூர்வமான அமல். எளிமையான முறையில் இதை செஞ்சு பாருங்கள். ஒரு வாரம் செய்யும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். இன்னும் அடுத்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அடுத்த ஒரு தடவை செய்யுங்க. ஒரு தடவையிலே எல்லாம் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆயத்தை நான் படிக்கிறேன். சூரத் யூனுஸில் 81வது ஆயத்து. ஃபலம்மா அல்கவ் கால மூசா மா ஜிதும் பிஹி ஸிஹ்ர் இன்னல்லாஹ சயுப்திலுஹு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃஸிதீன் வயுஹிக்குல்லாஹுல் ஹக்க பிகலிமாத்திஹி வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். இது சூரத் யூனுஸ் 2 ஆயத்துக்கள். சூரத் இஸ்ராவில் ஒரு ஆயத்து, வகுல் ஜாஅல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. இது ஒரு ஆயத்து. மொத்தம் 3 ஆயத்தாச்சா. இந்த அர்த்தம் சொன்னால், ஃபலம்மா அல்கவ் கால மூசா மா ஜீதும் பிஹி ஸிஹ்ர், அவங்க அந்த செய்வினை செய்யக்கூடியவங்க தங்களுடைய தடிகளை கீழே போடும்போது பாம்பாக மாறிடுச்சு. அப்போது இவங்க அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க இது மாதிரி போட்ட பிறகு நீங்கள் சொல்லுங்கள். ஃபலம் அல்கவ், இது மாதிரி அவங்க போட்ட பிறகு கால மூசா சொன்னார், மா ஜீதும் பிஹி ஸிஹ்ர், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை
இன்னல்லாஹ் சுயிபத்திலு, அல்லாஹ் நிச்சயமாக அழித்து விடுவான். எத்தனை தெரியுமா? அவங்க 100க்கு அதிகமானது. அதிகமான சொன்னால் 100க்கு சொன்னால் 200 300 தாண்டி. ஏன்னா பெரிய ஒரு நகரத்தை அழைச்சிருந்தான் ஃபிரௌன். அப்போது இன்னல்லாஹ் லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன், அல்லாஹு தாலா இந்த பாவிகளுடைய அமல்களை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யுஸ்லிஹ் அதை வந்து சரியாக்க மாட்டான், அது அழியக்கூடியது தான். யுஹக்கில்லா உல் ஹக்க பி கலிமாத்தி, அல்லாஹ் தாலா அவனுடைய கலிமாவை கொண்டு அவனுடைய சொல்லை கொண்டு யுஹக்கில் அல் ஹக்க பி கலிமாத்தி உண்மையை உறுதிப்படுத்துகின்றான். வலவு கரிகள் முஜ்ரிமூன், பாவிகள் விரும்பாவிட்டாலும் கூட உண்மையை சத்தியத்தை உறுதிப்படுத்துகின்றான். இங்கு அசத்தியம் அழிகிறது, சத்தியம் வெற்றி பெறுகிறது. அப்புறம் அந்த அசத்தியம் அழிகிறதே அப்படிங்கிற அந்த ஒரு ஆயத்தையும் ஓதணும். அது என்னென்னா சூரத்துல் இஸ்ராவில் 17வது அத்தியாயம் 81வது வசனம். குல் ஜா அல் ஹக், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஜா அல் ஹக், ஹக்கு உண்மை வந்து விட்டது. வஸஹக்கல் பாத்தில், அசத்தியம் அழிந்து விட்டது. இன்னல் பாத்தில கேன ஜஹூகா, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். அதாவது அசத்தியம் அழிந்தே தீரும். இப்போ நம்மகிட்ட அந்த செய்வனை செஞ்சுருக்கோன்னா அது அசத்தியமாக தான், அது நிச்சயமாக அழிந்தே தீரும் நல்லா சொல்லிட்டான். அப்போ அந்த வசனத்தை ஓதிய நம்ம மனசில் அழிக்கிறோம். அது இப்போ இது 7 நாள் செய்வது 100க்கு 100 குணமாகிடும். இல்லை கொஞ்சம் பிசிறு இருந்ததுன்னு சொல்லி என்ன செய்ய, திரும்ப தடவை செய்யுங்க. 7 நாளில் அல்லாஹ்வுடைய கிருபையில் இது மிகப்பெரிய உயர்ந்த அனுபவப்பூர்வ அமல் விளங்கியிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு சரியா, நீங்கள் அந்த ஆயத்தை எடுத்து எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும். அது அரபியில் ஓதுறது தான் சிறந்தது. அப்படி அரபியில் ஓத முடியலையா, அது தமிழை நீங்கள் என்ன செய்யுங்க, டிரான்ஸ்லேஷனை எடுத்துகிட்டு தமிழை ஒதுக்கிங்க, ஓதி அதில் ஒதுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் அது உதவி செய்யும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த அமலை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து முசீபத்தை நீக்குவானாக. கணித்துக்குரியவர்களே, நாம் இறைவனுடைய உதவியை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் இறைவனுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிய வேண்டும், அல்லாஹ்வுடைய அடியானாக மாற வேண்டும். அது முக்கியம். ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த விஷயம். ஏதாவது கஷ்டம்னு வரும்போது அல்லாங்கிறாங்க, அப்புறம் கஷ்டம் நீங்களும் ஓடி போயிடும் அல்லாஹ் விட்டு. அப்படி இல்லை, எந்த நேரமும் அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கின்றான். மழக்கும் ஐநாவாக்கும், நீ எங்கே இருந்தாலும் உங்கள் கூட அல்லாஹ் இருக்கின்றான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம் மனிதனுடைய பிடரி நரம்பை விட அதிகமாக பக்கத்தில் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறான், ரொம்ப தூரத்தில் இல்லை. அதனால் நம்ம வந்து சத்தமூட அழைக்க தேவையில்லை. மனசுக்குள்ளே அல்லாஹ் நினச்சா அதில் பேர் செஞ்சுருவான் சரியா. இப்போ அல்லாஹ் அழைக்க பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 5 நேரம் தொழுங்க சொன்னால். இதுவரை நீங்கள் தொழுகாமல் இருந்தீங்களா, நோம்பு நோக்கலையா, ஜக்காத்து கொடுக்கலையா, அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் ஒன்றும் செய்யலையா, இந்த ஒரு செகண்டில் நீங்கள் பாவம் அனுப்பிக்கிறீங்க. யா அல்லாஹ், இதுவரை நான் வந்து ஒன்றுமே செய்யலை, என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்ட்டு அஸ்தஃபிருல்லாஹ் வத்தூபிலி, அவ்வளோதான். அஸ்தஃபிருல்லாஹ் வத்தூபிலி தமிழில் சொல்கிறாங்க. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடாயாக, நான் உன் பக்கம் திரும்புகிறேன். இதை ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உண்மையான இதயத்துலன்னு சொல்லணும், உண்மையாக இருக்கணும். அல்லாஹ் அத்தனை பாவத்தையும் மன்னிச்சிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய சொன்னால் எப்போ சொன்னீங்களோ அதுக்கு பின்னாட்டிலிருந்து 5 நேர தொழுகையை அந்த நேரத்தில் தொழுங்க. சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் தொழுகை முயற்சி பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஜக்காத்து, கடுமையான ஜக்காத்து கொடுங்க. ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்ததுன்னு சொன்னால் பசித்தவர்களுக்கு உதவி கொடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ரம்லானுடைய நோன்பை கட்டாயம் நோன்பு விட்டுருங்க. இதுவரை நோக்கலையா விட்டுருங்க. இனிமேல் என்ன செய்யுங்க, அல்லாஹ் பக்கம் திரும்பிட்டீங்க, நியத்து வச்சுக்கோங்க. யா அல்லாஹ், நான் இனிமேல் முழுமையான முறையில் உன் பக்கம் இறங்க வேணும், உன்னுடைய பக்கம் திரும்ப சொல்லிட்டு என்ன செய்யுங்க. யாருக்கு ஹஜ்ஜு செய்ய கடமை வாய்ப்பு இருக்குது ஹஜ் செஞ்சுருங்க. இது 5 கடமைகளை விடாமல் செய்யுங்க. அதில் ஒன்றாவது என்ன, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ் விட்டு வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் விட்டு வேறு யார்ட்டையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லாஹ் தான் கேட்கணும் உங்கள் தேவைகளே சரியா. சில பேர் என்ன செய்கிறாங்க, கோயிலில் போய் கேட்குறாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான ஷிர்க். ஆகவே அதை விட்டு என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுங்க. அதுக்கடுத்ததாக இது 5 விஷயங்களை நீங்கள் சரியாக இருந்து கொள்ளுங்கள். அப்புறம் காலையில் தஸ்பீஹாத்தில் ஒரு பழக்க வைத்துக் கொள்ளுங்கள். 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம், அது வந்து 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி 100 தடவை. ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. நீங்கள் காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ஓதிட்டீங்கன்னு சொன்னால் அனைத்து விதமான பாக்கியம் அன்றைக்கி பெற்றுக்கொள்வீர்கள். அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவருடைய அதிகமான அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க.
உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். 2000 ரஹமத்து இறங்கும் உங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் சொல்கிறதுனால 200 ஸலாத் சொல்கிறதுனால 2000 ரஹமத்து இறங்கும். பெரிய பாக்கியம். அது மாதிரி குரானை ஒரு காலைல 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம், இல்லை 1/4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஓத பழகிக்கங்க. குரான் ஓத தெரியலையா, 1/2 மணி நேரத்தில் குரான், அதாவது 3 மணி நேரத்தில் குரான் எப்படி ஓதுங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் குரானில் அந்த குரான் புது குரூப் ஆரம்பிப்பாங்க, அதில் அனுப்பிச்சி விட்ருவாங்க இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடையில் சரியாக செய்யுங்க. உற்றார் உடனே சேர்ந்து வாருங்க. இது நன்மை செய்கிற விஷயங்கள். தீமையான விஷயம் தவிர்த்து கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, மது அருந்துறது, போதைக்கு அடிமையாகிறது, வட்டி வாங்குறது, சூதாடுறது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது, அபகரிக்கிறது, அவங்கள திட்டுறது, மற்றபடி கொலை, கொள்ளை, தற்கொலை, செய்வினை, இதெல்லாம் நம்முடைய அனைத்து நன்மையை அவங்கள்ட்டே கொடுத்துரும். அதனால் இந்த இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போ நன்மையை செய்கிறீங்க, தீமையை தவிர்த்து கொள்கிறீங்க. இந்த மாதிரி செஞ்சாவே அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுடைய துவா இன்னொரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். என்னென்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கணும். இப்போ நன்மை என்ன, தீமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நீங்கள் மக்களுக்கு சொல்லணும். அதுக்கு என்ன ஈஸியான வழின்னு சொன்னால், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். இதை நீங்கள் ஒரு 5 பேருக்கு அனுப்பிட்டாவே நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை ஏவி தீமை தடுத்த கூட்டத்தில் ஆகிவிட்டீங்க. அதனால் இல்லை உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள், உறவினர்களுக்கு இதை எத்தி வைங்க. எல்லாத்தையும் யூடியூப் இருக்குது, எல்லாத்தையும் வாட்ஸ்அப் இருக்குது, 2 ஷேர் பண்ண வேண்டியது தானே, சரிங்களா? அப்போது 5 பேருக்கு எத்தி வச்சுட்டாவே நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நன்மை ஏவி தீமை தடுத்து நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இமயமர்களை வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவானாக. கணித்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய யாரெல்லாம் தஹஜ்ஜுத் தொழுகிறீங்களோ, தஹஜ்ஜுத் தொழ விருப்பமாக இருக்கீங்களோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆன்மீகமான முறையில் பார்க்கணும், கனவுலையும் அல்லது திக்கலையும் பார்க்கணும் ஆசைப்படக்கூடியவங்களுக்கு ஒரு ரகசிய திக்கிரம் வைத்திருக்கின்றோம். அது என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா அதை நம்ம உங்களுக்கு அந்த குரூப்பை இணைச்சி அது கற்று தர்றோம். என்னுடைய நம்பர் 9976841855 9976841855. எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.